வணக்கம். ஒண்ணுமில்ல. மாப்பிள குமாரு, பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம்டா. இந்த பஸ் ஏறுறதுக்கு. மாப்பிள குமாரு, இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல ரூ. 10 வச்சு என்னென்ன பொருள் வாங்கலாம்னு இன்னைக்கு காமிக்க போறோம். அப்படின்ட்டு ஒரு சில ஆளு வருவாங்கல்ல. அதெல்லாம் எப்படி என்னன்னே தெரியலையேடா. நானும் ஒரு ரூ. 10 எடுத்துக்கிட்டு ஒரு சம்சா வாங்கி தின்றலான்னு பார்த்தோம்னா, எங்கேயுமே கிடைக்கலப்பா. ரூ. 10 ஒன்றும் இல்லை. ரூ. 10 சில்லற கூட கொடுக்க மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம அண்ணன் தான் இருந்தாப்புல, என்னண்ணே பார்க்குறதுக்கு சின்ன வயசு ரஜினி மாதிரியே இருக்க, கலரில் எம்ஜிஆரே தோக்கடிச்சிடுவாப்புல அப்படி இப்படின்னு போட்டு விட்டு அண்ணன் நம்பி போயிட்டு 4-5 சமோசா வாங்கிட்டு வந்துட்டாரு கைப்பற்றிட்டு. அப்புறம் என்ன, இந்த சம்சா வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த சர்க்கஸில் ஏறிடலாம், ஏறி இறங்கி விளையாடுவோம் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு வந்து ரிப்பேரு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்தா இன்னொன்று அங்கிட்டு இருக்குப்பான்னு ஒரு ஆள் சொல்ல, அதை தேடிட்டு பாஞ்சிட்டு இருந்தேன். நமக்கு தான் 8ஆம் நம்பர் பஸ் 8வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னா எங்கே இருக்குன்னு கேட்போமே, அந்த அளவுக்கு நம்ம பெரிய மூலக்காரங்களா. அப்புறம் இங்கேருந்து கடை கடையாக தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு ஆளுக்கு சாப்பிட வாங்க, பாத்ரூம் போகலாம், ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாம் சொல்லிடுங்க, அப்படி தான் கூப்பிட்டாங்களே தவிர, ஆனால் இங்கிட்டு தான் போகணும்னு யாரும் வழி கேட்டு சொல்லலை. அப்புறம் இந்த பயலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கன்னு தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அண்ணே நான் கீழேருந்து மேலே வர்றேன், கொரியன் படத்தில் வர ஹீரோ மாதிரி மாசாக எடுனேன்னா கொக்கோ கோலா விளம்பரத்தில் வர்ற கொரில்லா மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. இப்படி இருந்தால் எந்த பிள்ளையே எனக்கு மெசேஜ் பண்ணும்? பஸ் ஏறியாச்சுரா, கிளம்ப வேண்டியதான். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், பஞ்சாப்பூரில் நிற்கிறான், கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய்ட்டு ஒரு தூக்கத்தை கொண்டோம்னா குமார்.